என்னுடைய மேக்கப்பை ஐ க்ரீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டெர்மலஜிக்கான ஐ க்ரீம் அண்ட் லிப் பாம் ஃப்ரம் Charlotte Tilbury, ரிச் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் டெர்மலஜிக்கா. இதில் SPFM இருக்குது. ட்ரை ஸ்கின் என்றபடியாக ரிச்சான மாய்ஸ்சரைசர். இந்த ப்ராடக்ட்டில் ஜெல் மாய்ஸ்சரைசர் வித் ப்ரைமர் இருக்குது. அதையும் திரும்பி அப்ளை பண்ணுறேன் பிகாஸ் மை ட்ரை ஸ்கின். அண்டர் ஐ வந்து கவரேஜ் பண்ணணும். கன்சீல் எடுத்துட்டு லிட்டில் பிட் ஆஃப் ஆரஞ்ச் மிக்ஸ் பண்ணி பீச் கலராக என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறேன். நாஸ்ல இருந்து ஐலிட்டுக்கு ஒரு பேஸ் கொடுக்குறேன். செட் பண்ணுறதுக்காண்டி லோரா மெர்சி செட்டிங் மிடில் ஐலிட்டில் ஒரு ஷிமரி கலர் எடுத்து ஃபுல்லாக லிட் ஓவராக டப் பண்ணி ஈக்குவலான ஒரு கலர் வர்றதுக்காண்டி நான் செய்கிறேன். பிகாஸ் எனக்கு ஒரு லைட்டான ப்ரான்சி மாதிரி தான் விருப்பம். ஸோ இந்த க்ரீஸ் வந்து திரும்பி அகைன் நான் பிளெண்ட் பண்ணி ஒரு ஹார்ஷ் லைன் இல்லாமல் அதை செய்கிறேன். கோர்னர் அகைன் லிட்டில் பிட் ஆஃப் பிளாக் அதில் வந்து ஆட் பண்ணி ஒரு கோர்னர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி அவுட்டர் கோர்னர்லேருந்து இன்னர் கோர்னர் நான் ரவுண்ட் மோஷனில் பிளெண்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ லைட்டான ஷிமரி எடுத்து இன்னர் கோர்னர்லேருந்து ஒரு ஹாஃபாக அப்ளை பண்ணி ஜஸ்ட் என்ஹான்ஸ் பாப்அப் பண்ணுறதுக்காண்டி அந்த ஒரு இதை கொடுக்குறேன். கன்சீலால் அண்டர் ஐயை கவர் பண்ண போகிறேன். இன்னர் கோர்னர் அண்ட் அவுட்டர் கோர்னர் கொஞ்சம் போட்டுட்டு ப்ரோஸை மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரம் ABHல இருந்து மீடியம் கலர் ஸ்பூலியால் பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ அண்டர் ஐயை நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். திரும்ப ஒரு கொஞ்சம் டார்க்கான எடுத்து அந்த அதில் ஹார்ஷ் லைன் இல்லாமல் திரும்பி பிளெண்ட் பண்ணி போட்டு சின்ன க்ளோ ஃப்ரம் Charlotte Tilbury கொஞ்சம் தான் அப்ளை பண்ணினான். இப்போ வந்து Charlotte Tilburyயில் ஃப்ளோலஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் Too Faced கன்சீலர் மூண்டும் மிக்ஸ் பண்ணி என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் செக் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போது அதை ஒரு கொஞ்சம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சு நான் ஃபவுண்டேஷன் ப்ரஷால் டப்பிங் மோஷன் இன்சைட் நான் ஆல் ஓவர் அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் த நெக். இப்போது திரும்பி நான் என் ஃபேவரட் கன்சீலர் ஒரு கொஞ்சம் இன்னர் கோர்னர் அண்ட் அவுட்டர் corner and tip of the nose. பவுடர் பஃபால் ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணுறேன். பவுடர் பஃபை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். பவுடர் வந்து நான் அப்படியே போடாமல் கையில் டப் பண்ணி போட்டு ஆல் த எக்ஸஸ் எடுத்துட்டு அண்டர் ஐ வந்து லோரா மெர்சிலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து க்ரீம் கான்டோர் பிகாஸ் எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் அண்டபடியாக லைட்டான க்ரீம் கான்டோர் என்னுடைய ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக என்னுடைய மூக்கை ஷார்ப் ஆக்குறேன். ஜோ லைனையும் கொஞ்சமாக நான் மறக்காமல் ஷார்ப்பாக இருக்கிறதுக்காண்டி பிளெண்ட் பண்ணி ஒரு லைன் கொடுத்து மெல்லிசாக்குறேன். Charlotte Tilburyலேருந்து க்ளோ ப்ளஷ் ஒரு கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். கொண்டோர் ப்ரஷ் எடுத்து ஒரு டேப்பிங் மூவ்மெண்ட்டில் ப்ராடக்ட் எல்லாம் உள்ளே போகிற மாதிரிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டேப் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஹார்ஷ் லைன் இல்லாமல் பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ க்ரீம் கொண்டோர் போட்டபடியாக பவுடர் கொண்டோரும் போடுறதுக்காண்டி மேக்கில் இருந்து பவுடர் கொண்டோர் எடுத்து ஜஸ்ட் டேப் பண்ணி அதுக்கு மேலால் ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன்.